ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யாத்வி பியூட்டி வேர்ல்டு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கின் ஒயிட்டனிங் சோப்பு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஸ்கின்னை எப்படி ஒயிட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலாம். இதில் வந்து எந்த கெமிக்கலும் இல்லை, 100% நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர தாராளமாக யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த சோப்பு செய்ய ஒரு பெரிய சைஸ் கேரட், ஒரு சின்ன சைஸ் கேரட் இதுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை மண்ணில் விளையிறதுனால இதில் வந்து சின்ன சின்ன பூச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் மண் இருக்கும். அதனால இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை கழுவி எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறோம். மாற்றிட்டு இது பின்னாடி முன்னாடி இருக்கிற இந்த தேவையில்லாத கட் பண்ண பார்ட்ஸை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் கேரட்டை வந்து நம்ம இந்த கேரட்டை நம்ம துருவி எடுத்தும் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம செய்யலாம். நான் கட் பண்ணி தான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் அரையும். ஒரு பெரிய சைஸ் கேரட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் கேரட், இது ரெண்டுத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். சின்ன சின்னதாக துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிக்கலாம். கேரட்டில் பார்த்திங்கன்னாவே நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கின்னை வந்து அது நேச்சுரலாகவே ஒயிட் பண்ணி கொடுக்கும். இந்த கேரட்டை வந்து நம்ம நேச்சுரலாக சாப்பிடும் போதும் சரி, இதை வந்து நம்ம ஃபேஸ்க்கு, ஹேருக்கு, அதுக்கப்புறம் எதுக்கு இது யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து இது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். வயசான காலத்தில் வர தோற்றத்தையும் இந்த கேரட் வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதனால் கேரட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இந்த சோப்பு செய்ய வந்து நான் இந்த கேரட்டை வந்து அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நம்ம இப்போ வந்து ஒரு வடி வச்சு வடிகட்ட போகிறோம். அதில் இருக்கிற சாரை மட்டும் வடிகட்ட போகிறோம், அந்த திப்பி இல்லாமல். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வடி வச்சு வடிகட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு துணி வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ இந்த ஸ்பூனால் அதை வந்து நல்லா அமுக்கிறதுனால அதோடய சாறு மட்டும் இறங்கும். இது வந்து ஒன் ஆர் 2 டைம்ஸ் இது பண்ணும் போது இதை திப்பி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுக்க முடியும். வெயிலில் நம்ம வேலை செஞ்சுட்டு வரும்போதும் சரி, வெளியே நம்ம போயிட்டு வரும்போதும் சரி, நம்ம ஸ்கின் வந்து நல்லா டேனாக இருக்கிறத வந்து நம்ம உணர முடியும். அந்த டைமில் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கேரட் சோப்பு நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேன்லேருந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் காப்பாற்ற முடியும். ஸோ இப்போ இதில் செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அடுப்பில் ஒரு சூடு ஏறுறதுக்காக ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி சூடு ஏறுறதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சோப்பு கட்டி, அதாவது இந்த கிளிசரின் சோப்பு கட்டி வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா கடையிலையும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பியர்ஸ் சோப்பு, கிளிசரின் சோப்பு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இன்னும் நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கட் பண்ணுறது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கட் பண்ணுறோமோ அப்போ தான் அது வந்து சீக்கிரம் மெல்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த தண்ணி சூடு ஏறினதுக்கு அப்புறம் நம்ம இந்த சோப்பு கட்டியை வந்து அதில் வைக்க போகிறோம். கிளிசரின் சோப்பு கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும். ஸ்கின்னை வந்து டேமேஜ்லேருந்து ரொம்ப பாதுகாக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின்னில் வந்து எந்த ஒரு டேமேஜும் வராமல் நீங்கள் பாதுகாக்கலாம். இந்த டபுள் பாயில் மெத்தடில் பண்ணும்போது இந்த சோப்பு கட்டி வந்து அடிப்பிடிக்காது. ஸோ அப்போ தான் நம்ம ஈஸியாக செய்ய முடியும். அப்புறம் இதை வந்து கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லை கெட்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கரைஞ்சி அப்புறம் 5 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கேரட்டோட ஜூஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு கையில் ஊற்றிட்டு ஒரு கையில் நல்லா கிண்டி விட்டுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் கெட்டியாகாமல் ஒரு இடத்துல வந்து இருக்காது. ஸோ இது கலந்து விட்டுட்டே இருங்க. இதில் வந்து இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் தாங்க. இது வந்து எல்லா ஃபார்மஸிலையும் கிடைக்கும். இப்போது ஆன்லைன்லையும் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப 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 நல்லது. ஸ்கின்னில் இருக்கிற அந்த வயசான அந்த கோடு தோற்றம், அதுக்கப்புறம் ஃபேஸில் இருக்கிற அந்த மங்கு, இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து இந்த கேப்சூல் வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த நுரையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சோப்பு கட்டிக்குள்ளே வந்து விழுந்தாச்சு. ஸோ அகெயின் வந்து இந்த கலரும் போது பார்த்திங்கன்னா அது மெல்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கலந்திங்கன்னா போதும், அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதான்னு உணர முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் வந்து ஒரு மாதிரி லைட் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க.
இப்போ பாருங்கள், அந்த நுரையா இருந்தது கூட கரைஞ்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கலக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த சோப்பு கட்டியோட நுரை பார்த்திங்கன்னா மேலே வந்து நுரை கப்பி வரும். ஸோ இது வந்துட்டு இப்போ நம்ம 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம எடுக்க இந்த மாதிரி சோப் மோல்டு ஆற வச்சுருங்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லை இந்த சோப் மோல்டு இல்லை அப்படின்னா பேப்பர் கப்பு இல்லைன்னா பிளாஸ்டிக் கப்பு அந்த மாதிரில வந்து நீங்கள் சூடு லைட்டாக சூடு இருக்கும் போது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ஆறிடுச்சுன்னா வந்து கட்டி ஆகிடும். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டு ஷேப்பில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து டைமண்ட் ஷேப்பில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹார்ட்டு, அதுக்கப்புறம் மீதி கொஞ்சம் தான் இருக்குது. அதை வந்து நான் ரவுண்டில் வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ மீதி இருக்கிற அந்த பாத்திரத்தில் இருக்கிறத கூட இந்த ரவுண்டில் வந்து நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து இப்போ எல்லா மோல்டுலேயும் வந்து ஊற்றியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம எதுவும் பண்ணாமல் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்துட்டு 1 டே 24 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா இந்த சோப்பு கட்டி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்லேயே 3 டேஸ்க்கு வந்து வெளியே வச்சுருந்தீங்கன்னா இந்த சோப்பு கட்டி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ நான் 24 ஹவர்ஸ் கழித்து நான் இந்த சோப்பு கட்டியை வந்து எடுக்கிறேன். இதில் வந்து பிரிஞ்சு இருக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ வந்து நான் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு இப்போ என்ன ரிமூவ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பை வந்துட்டு நான் இப்போ ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது எடுக்கிற பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இந்த சோப்பு கட்டி பார்த்திங்கன்னா கடையில் விற்கிற மாதிரியே இருக்குது. நான் ஏற்கனவே இதில் வந்து மூலிகை சோப்புன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அது தேவையாக இருந்துச்சுன்னா அதை ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க அந்த சோப்பு வந்து நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போது உங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு காமிக்க போகிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் ரவுண்ட் ஷேப் எடுக்கிறேன். சோப்பு எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆகி வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி சோப்பு செஞ்சு வீட்டிலையே யூஸ் பண்ணிக்கோங்க, கெமிக்கல் சோப்பு எதுவும் யூஸ் பண்ணாமல். ஸோ இதை வந்து நான் இப்போ வந்து கையில் வந்துட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஹேண்டில் வந்துட்டு நான் இப்போ போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நுரை பார்த்திங்கன்னா இதில் வந்து சூப்பராகவே வருது. நீங்கள் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் வரும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சூப்பராக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வராது. ஏன்னா அது நேச்சுரலான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் போட்டிருக்கோம். இது கண்ணுக்கு காரமும் வராது. அதனால் நீங்கள் தாராளமாக குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த சோப்பு வந்து நான் கையில் போடுறேன் பாருங்கள். இது யூஸ் பண்ண போதே பார்த்திங்கன்னா அந்த கேரட் ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக அது யூஸ் பண்ணும்போது தெரியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.